சரி, நம்ம உடனே இங்கிருந்து கிளம்பி ஆகணும். அவன் எப்போ வேணா நம்மளை தேடி இங்கே வரலாம். வரட்டும், அந்த அயோக்கி இங்க வரட்டும். ஆர்த்தருக்கு அவன் பண்ணதுக்கு நான் அவன் நெஞ்சிலேயே குத்தி என் கையால சாவடிப்பேன். உனக்கு இது சுத்தமா புரியாது. நேசிக்கிறவங்களை இழக்கிற வழி உனக்கு புரியாது. நீ கேட்ட கேள்வி நியாயமான கேள்விதான். அவனை விட அந்த பழைய யாரும் அந்த அளவுக்கு உணர்ந்திருக்க மாட்டாங்க. நேசிக்கிறவனா சும்மா இல்ல, ஒரு அப்பாவை ஒரு அம்மாவை. நீ அடுத்த வார்த்தையை வர்றதுக்கு முன்னாடி பார்த்து பேசு. இல்ல தத்தெடுத்த பையனை. அப்படிதானே பேட்மேன்? என்ன உன்னோட பழைய ஞாபகம் வந்து எட்டி பார்த்துட்டு போகுது போல. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியுற மாதிரி சொல்லி, எத்தனை பேர் நீ கொல்றதுக்கு முன்னாடி உன் கையால செத்துருக்காங்க? வார்த்தை பேசுற மாதிரி தெரியல. நீ உனக்குள்ள சாகிறதுக்கு முன்னாடியே எத்தனை பேர் கொண்டு இருக்கணும் உனக்கு தெரியுமா? எனக்குள்ள நான் எப்பயோ செத்துட்டேன். ஆனா அடுத்த வார்த்தையை வர்றதுக்கு மட்டும் வாயை திறந்த அவனை உன்ன. என்ன கொல்ல போறியா ப்ரூஸ்? என்ன கொல்ல போறியா? நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்னாலதான் நீ ஊருக்கே தெரியுற மாதிரி பெரிய ஆளான. சரி, அதை விட நான் உனக்கு தேவைப்படுறேன். உனக்கு என்னாலதான் அவளுக்காக நாசமாக்கின இந்த உலகத்தை திரும்ப சரி செய்ய உதவ முடியும். பாவம் லூயிஸ், அவ எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு உனக்கு தெரியுமா? நான் அடிக்கடி யோசிப்பேன், மற்ற டைம்ல இருக்க உலகத்தை நீ எத்தனை தடவை அழிச்சிருப்ப அப்படின்னு. ஏன்னா உனக்கு எப்பவுமே நீ சாகிற மேல இருந்தா உனக்கு பிடிக்காதுல்ல. அப்புறம் எப்பவும் போல நான் தான் பெரியல்னு ஒரு சீன் போட்டுருவேன். சமாதானம் ப்ரூஸ். இந்த காடை நீ கையில வச்சிருக்க வரைக்கும் சமாதானம் இருக்கும். நான் ஒரு வேலை இந்த காடை வாங்குற மாதிரி வாங்கிட்டு அப்புறம் ரெண்டா கிழிச்சு போட்டுட்டுன்னு வச்சுக்கோயேன். அப்புறம் ஏன்டா இவனை இந்த வேலைக்கு கூப்பிட்டோன்னு உன்னை புலம்ப விட்டுருவேன். சிரிப்பா இருக்குல்ல, நான் கொன்னவங்களை பத்தி பேசும்போது உனக்கு ஹார்லி குயின் ஞாபகம் இருக்குல்ல? அவ உயிரை விடுற நேரத்துல என்கிட்ட கடைசியா என்ன கேட்டான்னு தெரியுமா? என்ன விட்டுன்னு கெஞ்சினா ஒன்னு அவளை விட மோசமா தான் கொல்லுவேன். உன் சாவு என் கையில தாண்டா. கோத்தவனை கொல்லாம விட மாட்டேன். பெரியவரே, அவ்வளவு வயசாகல, இன்னமும் அவனோட மோதனம் நினைக்கிறியா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவன் நம்மளை கண்டுபிடிச்சிட்டான்.